சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட அண்ணன் செல்வி வாங்கண்ணே. செல்வி, வேலு, எப்படி பக்கோடா இருக்க? நல்லா இருக்கியா? எப்படிமா இருக்க? இத வர யார் வந்திருக்கான்னு பாரு. அக்கா வணக்கம். வா மகா. பூஜா அம்மா வாங்க சம்பந்தி. மா, என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? என் புள்ள வீட்டுக்கு நான் எப்ப வேணா வருவேன். ஏன் நான் சொல்லிட்டு தான் வரணுமா? ஐயோ அத்தை, என்னத்த சொல்றீங்க? நீங்க எப்போ வேணாலும் வரலாம். இது உங்க வீடு. மா, இல்லம்மா, நான் எதுக்கு கேக்குறேன்னா, அன்னைக்கு கோயில்ல அண்ணன் உங்களை கூப்பிட்டுட்டு போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. அதான் என்னாச்சா ஏதாச்சும்னு பயந்துகிட்டே இருந்தோம். நாங்களே ஃபோன் பண்ணியிருப்போம், அண்ணன் பார்த்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்குமோ அப்படின்னு தான் பயந்துகிட்டு இருந்தோம். இப்போ என்னடானா திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் என்னமோ ஏதோன்னு கேட்டேன். அம்மா, திருவண்ண என்னமா சொன்னாரு? அவன் என்னமா சொல்லிட போறான்? வீட்டுக்கு போனதும் கீர்த்தியும் ராஜேஸ்வரியாத்தையும் வழக்கம் போல பஞ்சாயத்துக்கு ரெடியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் அவங்கள வீட்டை விட்டு நீங்க போக சொல்றீங்களா, இல்ல நானே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லவா? யார பார்த்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? அவங்க என் அப்பா அம்மா. இனிமே இந்த வீட்டுல யாரு வேணா யாரையும் போய் பார்க்கலாம், பேசலாம். நான் தடுக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். பெரியவன் எங்களை விட்டு கொடுக்காம பேசினதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல என்னமோ பண்ணுங்கன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டா நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. அத்த, மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நமக்காக பேசுனதே போதும். அதான் நம்ம விருப்பம்னு சொல்லிட்டாப்ல. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும், விடுங்க. ஆமாத்த, திரும்பமா உங்க மேலயும் அண்ணி மேலயும் உயிரே வச்சிருக்காரு. அதனாலதான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு பூஜாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்னாரு. அவரு என்னைக்குமே உங்க உறவை விட்டு கொடுக்க மாட்டாரு. இத கேட்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கு. இனிமே கீர்த்தியோட ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் நாங்க எங்க உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கடைசி காலத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத நாங்க பாத்துட்டு தான் போனோம். என்ன சம்பந்தி நீங்க இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, உங்களை சுத்தி இத்தனை பேர் இருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த தை பொறுக்கட்டும், எல்லாம் சரியாயிடும் பாருங்க. ஆமாமா. வேலு, என்ன நீயும் செல்வியும் வெளியில போற மாதிரி இருந்துச்சு? நாங்க ஏதாவது வந்து தடுத்து நிறுத்திட்டோமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொங்கல் வருதுல்ல, பூஜாவுக்கு வேற தலைப்பொங்கல். அதான் அவங்களுக்கு சீர் செய்யணும். அதான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரலான் இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. என்னது, பொங்கலுக்கு சீர் வாங்கறதுக்காக போறீங்களா? ஆமாத்த, இன்னைக்கே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். தலை பொங்கலுக்கு அம்மா வீட்ல இருந்து தானே சீர் செய்வாங்க. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட இத பத்தி கேட்கவே இல்ல. அத்த, பூஜாவுக்கு சீர் செய்யணும்னு முடிவு பண்ணதும் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு இருந்தோம். ஆனா இப்போ வீடு இருக்கிற சூழ்நிலையில எப்படி பண்றதுன்னு தான். சரி, நீங்க நேர்ல வரும்போது பேசிக்கலாமேன்னு விட்டுட்டோம். என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. என்ன, பெத்தவளுக்கும் கூட பிறந்தவளுக்கும் தெரியாம எல்லாத்தையும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மா, என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம எப்படிமா? பூஜா மனசுல நமக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை நினைப்பு வந்துடக்கூடாதுல்ல. அதான் கடைக்கு போய் வாங்குறதுக்கு எல்லாம் கிளம்பணும். எப்படி உங்க 2 பேர் கையால தான் நம்ம கொடுக்க போறோம். ஹோ, இந்த அம்மா ஒரு வெத்து வேட்டு, கையால் ஆகாதவ, எதுக்குமே தகுதி இல்லாதவ. இதுக்கு மேல இவகிட்ட எதுவும் கேட்க வேண்டான்னு எல்லாத்தையும் நீங்களா செய்யறதா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன, பெத்தவளுக்கும் கூட பிறந்தவளுக்கும் தெரியாமலே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மா, என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம எப்படிமா? பூஜா மனசுல நமக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை நினைப்பு வந்துடக்கூடாதுல்ல. அதான் கடைக்கு போய் வாங்குறதுக்கு எல்லாம் கிளம்பணும். எப்படி உங்க 2 பேர் கையால தான் நம்ம கொடுக்க போறோம். ஓ,
இந்த அம்மா ஒரு வெத்து வேட்டு கையால் ஆகாதவ, எதுக்குமே தகுதி இல்லாதவ, வசதி இல்லாதவ, அதனால இவகிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது என்னத்த நீங்களா இந்த மாதிரி பேசுறது? நாங்க உங்களை எவ்வளவு மரியாதையா பாக்குறோம். உங்களுக்கு எப்படி அத்த இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு? மா, பூஜாவுக்கு நாங்க செஞ்சா என்ன, நீங்க செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானம்மா. ஏமா இப்படி பிரிச்சு பாக்குற? அது எப்படிப்பா ஒண்ணாகும்? பெத்த பொண்ணுக்கு தாய் வீட்ல இருந்து தான் சீர் செய்யணும். நீங்க எது பண்றதா இருந்தாலும் எங்க கிட்ட கேட்டு தானே முடிவு பண்ணிருக்கணும். மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க. இப்ப அவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க? நமக்காக தானே எல்லாம் பண்றாங்க. எதுக்குமா இந்த விஷயத்துக்கு போய், சாதாரண விஷயம் இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க. ஒருவேளை சந்திரமுகியா மாறிட்டாங்களோ? இருக்கலாம். என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் மிரட்டுற மாதிரி நடிச்சேன். ஏண்டா, பூஜாவுக்கு நீங்க செய்யாம வேற யாருடா செய்யறதுக்கு இருக்கா? அம்மா போமா, எப்பவும் இப்படி பேச மாட்டேன். நான் பயந்தே போயிட்டேமா. அத்த, நீங்க பெரிய ஆளு. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கதி கலங்க வச்சிட்டீங்க. என்னடா வர வரைக்கும் நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சுன்னு நினைச்சேன். என்னத்த இப்படி பண்ணிட்டீங்க? பாருங்களேன், எல்லாருக்குமே வேர்த்திருச்சு.